பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக கிறிஸ்து மரித்தார். தேவன் குமாரன் செய்த பலியில ஃபுல்லா திருப்தியா இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு தீங்கு கூட செய்ய மாட்டார். ஏசி 53 நல்லா தெரியும், நமக்கு தெரிஞ்ச சத்தியம். இயேசு சிலுவையில் பாவத்தை சுமந்தார், பாவத்துக்கு ஒரு தண்டனை அவர் மேல் வந்தது. நான் நீதிமானாக்கப்படுவதற்காக அவர் உயிரோடு எழுந்தார். இது ப்ரீச்சிங்லேயே வந்துடும். அதோடு முடியலை காஸ்பல். இயேசு எனக்காக மரித்தார், என் பாவத்துக்காக மரித்தார், அவ்வளோதான், அவர் உயிரோடு எழுந்தார். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் சிலுவை மையமாக வரணும். என் குடும்ப வாழ்க்கையில், என் பொருளாதாரத்தில், நான் சந்திக்கிற ஒவ்வொரு செயல்களிலும் சிலுவையில் அவர் என்ன செய்தாருங்கிற சத்தியம் மனதில் வந்துச்சுன்னா சிலுவை குறித்த அறிவு எனக்கு பெருகுதுன்னு அர்த்தம். சிலுவை தாங்க வெளியே வர்றதுக்கான வழி. எந்த பிரச்சனை சந்தித்தாலும் போக்கு என்ன? என்ன? கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சாருங்கிறது. என் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், நான் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இது ட்ரூத்து. இது ப்ரொக்ளைம் பண்ணுறோம், எல்லாருமே ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஆட்கள் ரொம்ப கம்மியாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ப்ரொக்ளைம் பண்ணுறதுனால பதில் வராது, எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன் என்ன நடந்துச்சு? 1 யோவான் 2 சொல்கிறாரு, பாவத்தை போக்கும் கிருபாதார பலிங்கிறார். இந்த கிருபாதார பலினா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது, அவரை திருப்திப்படுத்தக்கூடிய பலி. தேவன் ஏன் கோபமாக இல்லை, உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்கும் தேவன் ஏன் காரணம் இல்லைன்னு சொல்கிறேன். தேவன் ஏன் எனக்கு திருப்தியாக இருக்கிறார், உங்கள் மேலே ஏன் அவ்வளவு திருப்தியாக இருக்கிறார், ஒரு தீமையும் செய்ய மாட்டார் என்றால் பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக இயேசு மரித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய பாவங்கள், உங்களுடைய பாவங்கள், முழு உலகத்தின் பாவம் இயேசு மேலே வைக்கப்பட்டது. பாவத்துக்குரிய தண்டனை, மனிதன் நியாயப்பிரமாணத்தை மீறின நியாயப்பிரமாணத்தின் சாபம் அத்தனையும் இயேசு மேலே கொட்டப்பட்டு இயேசு நீதியான முறையில் நியாயம் தீர்க்கப்பட்டார். அவரை விசுவாசிக்கிற என்னை நீதியான முறையில் கர்த்தர் நீதிமானாக்கியிருக்கிறார். இப்பொழுது தேவன் என்னை பார்க்கும் பொழுது பாவியா பார்க்கல, இப்பொழுது தேவன் என்னை பார்க்கும்போது குற்றவாளியா பார்க்கல, இப்பொழுது தேவன் என்னை பார்க்கும் பொழுது தண்டிக்கப்பட வேண்டியவனாய் ஏதோ ஒரு தீமை செய்யலாமான்னு கர்த்தரனை பார்க்கல. கர்த்தரனை பார்க்கும் பொழுது பிரியமா பார்க்கிறார், அன்பா பார்க்கிறார். இவனுக்கு எந்த நன்மை செய்யலாம்னு கர்த்தர் பார்க்கிறார். ஏன்னா எனக்கு பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக கிறிஸ்து மரித்தார். தேவன் குமாரன் செய்த பலியில ஃபுல்லா திருப்தியா இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு தீமை கூட செய்ய மாட்டார். ஒரு தீமை செஞ்சிட்டாரு, தீமையை செய்யல, தீமை எண்ணி பார்த்துட்டாரு அப்படின்னா கூட கர்த்தர் நீதி உள்ளவர் கிடையாது, கர்த்தர் அநீதி உள்ளவர். யாருக்கு அநீதி உள்ளவர்னா குமாரனுக்கு அநீதி உள்ளவர். குமாரன் சிலுவையில் செய்த அந்த மீட்பின் கிரியைகளை அவர் கனப்படுத்தலன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை என்னையும் பார்க்கலும் குமாரனை அதிகமாக நேசிக்கிறார். செல்ல பிள்ளைன்னு இருக்குங்க, செல்ல பிள்ளையே நமக்காக கொடுத்துருக்கிறார் என்றால் தேவன் ஒரு நாளும் ஒரு தீமை கூட நம்ம வாழ்க்கையில் நினைச்சு கூட பார்க்க மாட்டார். பிரச்சனை சபையில் பிரச்சனை என்னன்னா பாவ உணர்வு சபையில் ஃபீட் பண்ணப்படுகிறது. அப்படியே தகுதி இல்லாதவன், அருகதையற்றவன். சபைக்கு போனோம், பிரசங்கத்தில் 4 பேர் அழுதாதான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். எல்லாரும் பாரம்பரியத்திலும் சிரிச்சிட்டாங்கன்னா அது பிரசங்கமே கிடையாது, உலக பிரகாரமான பிரசங்கம். அது 4 பேர் அழணும், அவன் தன்னுடைய குற்ற உணர்வு அடைந்து வேதனைப்படணும், அது பிரசங்கம் கிடையாது. அவனை நீங்கள் கண்டம் பண்ணியிருக்கீங்க, அவனை உருக்கொலைய வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் எந்த தீமைக்குங்க, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எந்த தீமைக்கும் கர்த்தர் காரணம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, பாவத்தை சுமந்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாளிலே உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த சரீரத்தில் பாவத்துடைய சிறு அடையாளம் இல்லை. உயிரோடு எழுதும்போது அவர் மட்டுமல்ல, அவரோடு சொல் நம்மும் எழுந்தோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு பாவத்தினுடைய சிறு அடையாளம் இல்லை. அப்படின்னா என் வாழ்க்கையில் தேவன் எனக்கு எதிராக இருப்பதற்கு, என் வாழ்க்கையில் தீமை செய்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாதுன்னு அர்த்தம். இது இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் போதிக்கலை. ஏதாச்சும் ஒரு தீமை வருது, அதை அவங்களால விளக்க தெரியலன்னா, ஒருத்தர் இருக்கிறார்
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், போடு முடிஞ்சு. அதுக்கு மேலே எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. கர்த்தர் செயலுங்க. கர்த்தரை ஏன்னு கேட்கறதுக்கு நம்ம என்ன, யாருக்கு தைரியம் இருக்கு? அப்படி ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். அவர் செஞ்சாருன்னா ஏன்னு கேட்பீங்க, அவர் செஞ்சாருன்னா சரி ஏதோ காரணம் இருக்குன்னு விட்டு போயிடலாம். விளக்க முடியலையா? ஒரு ஆள் இருக்காரு, அவர் மேலே பழியை போட்டு போயிட்டே இருங்க. கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல, கர்த்தர் நல்லவர்.